Under 10 lakhs, more spacious, comfort and feature loaded ஒரு coupe style SUV தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Citroen தரப்புல இருந்து all new Basalt X. ஸோ இந்த வெஹிக்கோட ஒரு டீட்டெயில் என்ன நம்ம பார்க்க போறோம். சிட்ரான் கார்ஸை பத்தி நமக்கு தெரியும். ஒரு 2 வருஷம் முன்னாடி C5 ஏர்கிராஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய சைஸ் எஸ்யூவியோட நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து C3 ஏர்கிராஸ் பசால்ட்னு சொல்லிட்டு அவங்களோட லைனப்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்க. C3 பேஸ் வேரியன்ட் எல்லாமே ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல வெஹிக்கலா தாங்க இருக்கு. ஸோ அவங்களோட லைனப்ல இப்போ வந்து இந்த எக்ஸுங்கிற மாடல் வந்து அவங்க லான்ச் பண்ணி ஒரு ஃபேஸ் லிஃப்ட்லாம் அவங்களோட எல்லா லைனப்ஸ்லயுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வகையில இந்த பசால்ட் எக்ஸ்ல என்ன மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா மிட் வேரியன்ட் தாங்க. ஸோ பசால்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 வேரியன்ட் தான். U பிளஸ் அண்ட் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 வேரியன்ட் தான். அதுல சென்ட்ரு வேரியன்டான பிளஸ் வேரியன்ட் தான் நம்ம கூட இருக்கு. ஏன் இந்த பிளஸ் வேரியன்ட் நான் நிப்பாட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியன்டா அது தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த பிளஸ் வேரியன்ட்ல மேனுவல் வேரியன்ட்டும் இருக்கு, ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்ஜின்லயுமே 2 இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு, நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் அண்ட் டர்போ. அது ரெண்டுமே இந்த வேரியன்ட்ல வருது. ஏன்னா பேஸ் வேரியன்ட் போனாலும் உங்களுக்கு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் மட்டும் தான் வருது, டாப் வேரியன்ட் பண்ணா உங்களுக்கு டர்போ மட்டும் தான் வருது. பட் இந்த மிட் வேரியன்ட்ல உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய ஒரு மாடல் இந்த பிளஸ் மாடல் இருக்கு. ஸோ இதுல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸ் இருக்கவங்க சிட்ரான் கார்ஸ் வாங்கணும் விருப்பம் பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு திருச்சியில இருக்கக்கூடிய ஜெயராஜ் சிட்ரான் அவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பசால்ட் ஸோ டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கூப்பே ஸ்டைல் எஸ்யூவிங்க இது. நம்ம பார்த்துருப்போம் ஹேட்ச்பேக், சீடனு, அதுக்கப்புறம் காம்பாக்ட் சீடன் இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருந்த டைம்ல ஒரு கூப்பே ஸ்டைல்ல ஒரு நியூ பாடி டைப்போட இந்த வெஹிக்கிளை வந்து பசால்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட ஓவரால் லென்த் அண்ட் டைமென்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4352 mm இதோட லென்த்னு வருதுங்க. அபவ் 4 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கல் தான். வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 2651 mm வீல் பேஸ். ஸோ நமக்கு பாடி ரோடெல்லாம் அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸாக்கு ஏத்த மாதிரியான ஒரு டைமென்ஷன்ஸ்ல இந்த வெஹிக்கல் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எல்லாம் பார்க்கும்போது லுக் வைஸ் நல்லாவே அட்ராக்டிவா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிட் வேரியன்ட்லயே பிளஸ் வேரியன்ட்லயே பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ஹெட்லைட்ஸ் எல்லாமே எல்இடில ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸா கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸ் வந்துருது. அது மட்டும் இல்லாம ஃபாக் லாம்ப்க்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, வேணா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டாப் வேரியன்ட்ல வந்து நமக்கு ஃபாக் லாம்ப் கொடுக்குறாங்க. அதுமாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட்ஸ் எல்லாமே பிளாக் கலர் எடுத்துட்டு போயிருக்காங்க. கிரில்ஸ் எல்லாமே பியானோ பிளாக் ஃபினிஷ்ல வந்து இந்த குரோம் லைன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஓவரால் டிசைனிங் நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். லான்ச் பண்ணும்போது வந்து அந்த ஒரு டிசைனிங் செட்டப்ல தான் இருக்கு. ஸோ பழைய மாடலுக்கும் இந்த எக்ஸுக்கும் பாத்தீங்கன்னா என்ன மேஜரான அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்டியர் வைஸ் டிசைன் நமக்கு மேஜரா மாறல, அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. பட் இன்டீரியர்ல கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. டேஷ்போர்ட் டிசைன்ஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. நான் உள்ள போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சைட் லுக்கை பொறுத்த வரைக்கும் லென்த் சொல்லியிருப்பேன், நல்ல ஒரு லாங்கான வீல் பேஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கல் தான். நமக்கு இந்த வீல் ஆர்ச் ரன்னிங் பேர்ல பிளாக் கலர் கிளாடிங் வந்து டிராவல் ஆயிருக்கு. டோர் ஹேண்டில்ஸ் பாடி கலர் எடுத்துட்டு போயிருக்காங்க. பட் இந்த பிளாட் டைப் டோர் ஹேண்டில்ஸா வந்திருக்கு. பிளஸ் ஓஎம்ஸ் பியானோ பிளாக் பினிஷ்ல போயிருக்குங்க. அதுல இண்டிகேட்டர்ஸ் வர மாதிரி இருக்கு. ரிட்ராக்டபிள், ஃபோல்டபிள் எல்லா ஆப்ஷனுமே வந்துருதுங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஒரு நமக்கு யூசபிலிட்டிக்கு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் தேவை அது எல்லாமே ஃபுல்லா நம்ம கொடுத்துருக்காங்க. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடல் வந்து 16 inch வீல்ஸ் அந்த வெஹிக்கல்ல யூஸ் பண்றாங்க. 205/60 ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இந்த மிட் மாடல்ல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ஃபுல் வீல் கவர் கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல்ல சென்டர் கேப் மட்டும் இருக்கும். பிளஸ் வீல் ஆர்ச்மே அதுல இல்லாம இருந்துச்சு. உங்களுக்கு அந்த பேஸ் மாடல் வேணும்னா கூட நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மிட் மாடல்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 180 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமே வந்து ஒரு நல்ல லெவல் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் சொல்லுவேன். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்துருக்கீங்க 45 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைனிங் வைஸ் நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இது வந்து ரூஃப் வந்து அந்த ஒரு ஃப்ளோட்டிங்கா போயிருக்கும். ஸோ அது வந்து இந்த டெய்ல் கிளாஸோட அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம கொண்டு போயிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே இந்த விண்டோ லைன்ஸ்லயுமே இந்த இது கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ரெட் கலர் அசன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறது வந்துட்டு டிசைனிங் வைஸ் ஒரு ஸ்போர்ட்டியர் லுக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நைட் டைம்ல நமக்கு கொஞ்சம் ரேடியம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே அந்த ஒரு சேஃப்டி வைஸும் ஒரு விஷயமா இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு எல்லாமே பாக்குறதுக்கு. அப்படியே நம்ம பேக் சைட் பார்த்துடலாம். ஸோ இந்த டெயில் போஸ்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ளோட்டிங் அப்படியே வந்து இல்ல கேரி ஃபார்வர்ட் ஆகி முறிய மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரியர் வைப்பர்லாம் எதுவும் கிடையாது. டிஃபாகர் வந்துருது. இந்த மின்மாடல்ல டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. டாப் வேரியன்ட்ல நான் பார்க்கும்போது ஆண்டனா வந்து நமக்கு பின்னாடி இருந்துச்சுங்க, ஷார்பின் ஆண்டனாவா கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மிட் மாடல்ல பாத்தீங்கன்னா ஆண்டனா வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் டெயில் கேட்ல பாத்தீங்கன்னா நமக்கு சிட்ரானோட பேஜிங் வந்திருக்கு, சிம்பிள் பசால்ட் எக்ஸ். ஸோ அதோட பேஜிங் எல்லாமே வந்துருது. டெய்லைட்ஸ் எல்லாமே எல்இடி டெய்லைட்ஸ் நம்ம கொண்டு போயிருக்காங்க.
ஓப்பனிங்க்கு எலக்ட்ரிக் டெல்கேட் ரிலீஸ் தான். ஸோ ஓப்பன் பண்ணோம் நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த கிளாஸோட அப்படியே நமக்கு ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும். நல்லாவே பெரிய ஒரு பார்சல் ட்ரே. ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 470 லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு ஸ்பேஸுங்கிறது இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ், ஒருத்தரே உள்ள உட்காரலாம், ஒரு மனுஷனே உட்கார அளவுக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்கு. ஸ்டெப்னி வீலும் பாத்தீங்கன்னா இதுக்கு அண்டர்லேயே நமக்கு இருக்குங்க. ஸ்டெப்னியோட சைஸை பொறுத்த வரைக்கும் 15 inch வீல்ஸ் தான் வந்திருக்குங்க. ஸோ அதனால அதை வந்து நம்ம ஸ்டெப்னியா மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஸ்டாக்ல வந்து நமக்கு 16 inch வீல்ஸ் வருது. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா பம்பர்ஸ் எல்லாமே நமக்கு பிளாக் கலர்ல அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க. பார்க்கிங் சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்திருக்கு. அண்ட் க்ளோசிங்க்கு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். இந்த இடத்துல ஒரு லிவர் மாதிரி கொடுத்துருக்காங்க பிடிச்சி இழுக்கிறதுக்கு. ஸோ இதை பிடிச்சி இழுத்து நம்ம ஹோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். வண்டியோட பில்ட் குவாலிட்டி நமக்கு நல்லாவே இருக்குங்க. ஒரு சாலிடான பில்ட் குவாலிட்டியா தெரியுது. டோர்ஸோட கச்சஸ் எல்லாமே கூட நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப லோவாகவும் இல்லை, ரொம்ப ஹையாகவும் இல்லை, ஒரு மிட் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. டச் அண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் என்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இல்லை, நமக்கு என்ன நேச்சுரல் ஆஸ்பெக்டும் இருக்கு, டர்போவும் இருக்கு. பட் இன்ஜின் வந்து சேம் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் தான் நம்ம கொடுக்குறாங்க. அது ஒரு கேள்வியா வரும், 3 சிலிண்டரா 4 சிலிண்டரானு. ஸோ இது வந்து 1200 cc 3 சிலிண்டர் இன்ஜினுங்க. ஃப்ரண்ட் வீல் டிரைவன் வெஹிக்கிள் தான் இது. ஸோ இந்த என்ஏ இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர்னு பார்க்கும்போது 80 bhp பவரும் 115 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. ஸோ இதுவே டர்போ இன்ஜின் பாத்தீங்கன்னா கிட்ட நமக்கு 110 ஹார்ஸ் பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து டீடைல் டிரைவ் ரிவ்யூவா நான் கொண்டு வரேன். ஸோ இந்த என்ஏ இன்ஜினோட ஒரு டீடைல் டிரைவ் ரிவ்யூ பிளஸ் டர்போ இன்ஜினுக்கு செப்பரேட்டா ஒரு டீடைல் டிரைவ் ரிவ்யூவாக கொண்டு வரேன். அண்ட் இந்த இன்ஜின்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. ஆட்டோமேட்டிக்ல பாத்தீங்கன்னா டார்க் கன்வெர்ட்டர் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரியலபிளான ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஸோ அதனால டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு ஆப்ஷன். பட் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸுமே வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்து மேஜரான அப்டேட்டே பாத்தீங்கன்னா இன்டீரியர் தாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். டோரோட ஓப்பனிங்லாம் நல்லாவே இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 75 டிகிரி நமக்கு ஓப்பனிங் இருக்கு. இங்கிரஸ் நீங்க பாருங்க, நல்லா எனாமஸான ஒரு இங்கிரஸ். ஸோ உள்ள குனிஞ்சு வர மாதிரி தான் இருக்கு. கூப்பே ஸ்டைலுங்கும் குனிஞ்சு வர மாதிரி இருக்கு. பட் சீட்டிங் போர்ஷன் நல்லாவே ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸாவா இருக்கு. அதாவது எஸ்யூவி ஸ்டைலுங்கும் அந்த ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸான சிட்டிங் போர்ஷன் இருக்கு. கூப்பேங்கவும் ரூஃப் வந்து இறங்கி போயிருக்கும், நமக்கு குனிஞ்சு வர மாதிரி இருக்குங்க. அண்ட் இந்த மிட் வேரியன்ட்லயே பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் வந்துருது. ரெக்லைனிங் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் எல்லாமே இருக்கு. மேஜரா நான் சொன்ன அப்டேட்டுங்கிறது இதாங்க. ஸோ டேஷ்போர்ட் கம்ப்ளீட்டா நியூவான ஒரு டேஷ்போர்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பழசுல எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ரவுண்ட் டைப்பா இருக்கும். அதுக்கு மாதிரி நம்மளோட C3 வீடியோ எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல இருக்க மாதிரியான ஒரு பெரிய ரவுண்ட் டைப்ல ஒரு வெர்டிகலா இருக்க மாதிரியான ஒரு சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த தடவை வந்து நல்ல ஒரு ஸ்லீக் டிசைனா எடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கலர் தீமே 2 கலர் தீமா இருக்கு. கிரே பிளஸ் பிளாக் காம்பினேஷன்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. அதோட சேர்த்து சென்டரா வந்து ஒரு ரெட் கலர் லைன் எல்லாமே நமக்கு டிராவல் ஆயிருக்கு. ஸோ அந்த ரெட் கலர் லைன் நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடியுதுங்க. ஸோ அந்த டேஷ்போர்ட்ல சைட்ல அந்த குவார்டர் பேனல் எண்ட்ல வந்து ஒரு ஜாயிண்ட் வரும். அதுல அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்லயுமே பம்பர்ல வந்து அந்த ரெட் லைன். ஸோ இதெல்லாமே வண்டியை வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியா ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல காமிக்கிற மாதிரி லுக் வைஸ் நல்லாவே இருக்கு. ஸோ பழசுக்கு இந்த டிசைன் மாத்தி இருக்க டேஷ்போர்ட் டிசைன் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. நல்லாவே அட்ராக்டிவா இருக்க வகையில இருக்கு. ஸ்டேரிங்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் ஷார்ட் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்றேன். முன்னைக்கு இப்ப ஹோல்ட் பண்றதுக்கு நல்லாவே இருக்கு. ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட வருது. அது மட்டும் இல்லாம ஒரு கலர்ஃபுல் TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஒரு கலர்ஃபுல் TFT டிஸ்பிளேவா கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் ஷோன் ஆகிற மாதிரி இருக்குங்க. இன்ஃபோடைன்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு பெரிய இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமா கொடுத்துருக்காங்க. இந்த மிட் வேரியன்ட்ல இருந்தே ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ் சப்போர்ட்டா நமக்கு வந்துருது. ஏசிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸ் கொடுத்துட்றாங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வருதுங்க. அது மட்டும் இல்லாம ஆம்பியன்ட் லைட்டுமே இருக்கு. ஸோ நமக்கு டிரைவருக்கு ரைட் சைட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸுக்கான பட்டனு, இங்க வந்து நமக்கு சைல்ட் லாக்கான பட்டன் இருக்கு, ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்டர், இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது என்னன்னு பார்க்கும்போது ஸோ இங்க நம்ம ஆன் பண்ணோம்னா இந்த ஆம்பியன்ட் லைட் வந்து இந்த இடத்துல எரியுது. ஸோ அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. பட் வெளிச்சத்துல அந்த அளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிளஸ் டோர் பேடிங்ஸும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிளாக் பிளஸ் கிரே காம்பினேஷன்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே சில்வர் பினிஷா வந்திருக்கு. இந்த பியானோ பிளாக் பினிஷ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் விண்டோஸ் தான் பாத்தீங்கன்னா 4மே 1 டச் டவுனா வந்திருக்கு. அப்பு இல்ல 1 டச் டவுன் வந்துருது. அது மாதிரி எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் வாரிங் பண்ண சுவிட்சஸ் எல்லாமே இங்கேயே நம்ம கொடுத்துருக்காங்க. டோர் பேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் பாட்டில் ஹோல் எல்லாமே நல்லா பெருசா இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் 4 ஸ்பீக்கர்ஸ் வந்துருது இந்த வெஹிக்கல்ல. மற்றபடி IRVM பொறுத்த வரைக்கும் நமக்கு டேனட் IRVM மேனுவல் அட்ஜஸ்டபிளா வந்துருதுங்க. லைட்ஸ் LED லைட்ஸா கொடுத்துருக்காங்க. கேமரா லாம்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டுக்கு ரியருக்கு செப்பரேட்டா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சன்ரைசஸ்ல பாத்தீங்கன்னா கோ டிரைவர் சைடு மிரர்ஸ் வந்திருக்கு. டிரைவர் சைடு நார்மலா போயிருக்கு. கிளவ் பாக்ஸ் செட்டப் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டீசன்ட் சைஸுங்க. நல்லா உள்ளுக்குள்ள போகுது. டீசன்ட் சைஸ் தான் நல்லாவே இருக்கு. அப்படியே இந்த சென்ட்ரல் கன்சோல்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு USB போர்ட் அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. லிவரை நீங்க பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்மிஷன் லிவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ்ல நல்லாவே அந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல போயிருக்கு. ஸோ
இந்த சிட்டான் வெஹிக்கிள்ல எல்லா மாடல்ஸுமே இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் வரும். ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் இதா இருக்குங்க. இந்த வண்டியை எடுத்து புதுசா ஓட்டவங்களுக்கு பிடிச்சு மாற்றுறது கொஞ்சம் இதா இருக்கும். பட் ஓட்ட பழகிடுவாங்க. அண்ட் சென்ட்ரா டிரைவர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிளாவே இருக்கு. ஸோ இது கீழே பாத்தீங்கன்னா சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட்டுக்கு எந்தெந்த வகையில ஆட் பண்ண முடியுமோ அந்தந்த லெவல்ல ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லாங்க. ஏன்னா சிட்ரானை பொறுத்த வரைக்குமே உங்களோட சஸ்பென்ஷன் தான் பெட்டரா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள சீட்டிங் கம்ஃபர்ட்ல இருந்து எல்லாமே பெட்டரா இருக்க லெவல்ல நல்லாவே பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நீங்க பாக்கலாம் ட்விட்டர்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. டாப் வேரியன்ட்ல ட்விட்டர்ஸ் வரும், இந்த மிட் வேரியன்ட்ல ட்விட்டர்ஸ் இல்ல. மறுபடியும் ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள்ல ஒரு 5 மோனோடோன் கலர்லயும் 2 டூயல் டோன் காம்பினேஷன்லயும் வருதுங்க. சோ மொத்தமா ஒரு 7 காம்பினேஷன்ஸ் இந்த வெஹிக்கிள் அவைலபிளா இருக்கு. அண்ட் இன்டீரியர்ஸ் மாறுது. சோ இந்த மிட் வேரியன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரே பிளஸ் ரெட் பிளாக் இந்த ஒரு காம்பினேஷன்ல வருது. இது டாப் வேரியன்ட் போறீங்கும் போது அது உங்களுக்கு இன்னொரு தீம் கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய அந்த லெதர் ஃபினிஷ் எல்லாமே கொண்டு போயிருக்காங்க. அது இன்னுமே கொஞ்சம் பிரீமியமா இருக்கு நமக்கு. அண்ட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பசால்ட் எக்ஸ் அப்டேட்ல பாத்தீங்கன்னா 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டா வந்துருதுங்க. 6 ஏர் பேக், ஏபிஎஸ், சிபிடி, டிராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து செகண்ட் ரோ கம்ஃபர்ட். ஸோ செகண்ட் ரோ டோர் ஓப்பனிங் நமக்கு நல்லா தாங்க இருக்கு. ஸோ பெரியவங்க இருந்து எல்லாமே ஈஸியா வந்து உட்காரலாங்க. ஆல்மோஸ்ட் 70 டிகிரி ஓப்பனிங் இருக்கு. நம்ம பெரியவங்க வந்து எல்லாமே 4 மணிக்கு உள்ள வந்து உட்கார முடியும். உட்கார்ந்தோன்னா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் எனக்கு ஏத்த மாதிரி தான் வச்சிருக்கேன். ஒரு 6 ஃபீட் டால் இருக்கக்கூடியவங்க நல்லா கம்ஃபர்டபுளா உட்கார்றவங்க தான் ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கு ரெண்டுமே. அந்த லெவல்ல பின்னாடி நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு நீ ரூம் இருக்கு, லெக் ரூம் இருக்கு, அண்டர் டை சப்போர்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அண்டர் டை சப்போர்ட் இந்த வெஹிக்கிள் நல்லாவே இருக்குங்க. அவங்க நல்லா ஒரு ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளா உட்காந்து போக முடியும். ஸோ அதான் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அந்த கம்ஃபர்ட்டுங்கிறத ஒவ்வொரு இடத்துலயுமே நல்லா பார்க்க முடியுது. லாங் ரைட்னாலும் நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்து போகலாம். அந்த லெவல்ல கொடுத்துருக்காங்க. சீட்டோட குஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாவே போயிருக்குங்க. ஹெட் ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 வருது. 4மே அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரோக்கு. பிளஸ் சென்டரா பாத்தீங்கன்னா ஒரு ஆம்ரெஸ்ட் ஆப்ஷனுமே இருக்கு. பின்னாடி வந்து 2 பேர் உட்காருங்கும் போது நல்லா கம்ஃபர்டபுளா இருக்க வகையில ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டரோட கொடுத்துருக்காங்க. 3 பேர் உட்காரலாமானாலும் உட்கார முடியுங்க. அந்த அளவுக்கு ஸ்பேஸ் ஷோல்டர் ரூம்ங்கிறது நல்லாவே லென்த் வித் வந்து நல்லாவே இருக்கு. பட் சென்டரா பாத்தீங்கன்னா ஒரு ஹம்ப் பெருசா இருக்கு. அதனால சென்டரா வந்து ஒரு குழந்தைங்க உட்காந்துட்டாங்கன்னா கம்ஃபர்டா இருப்பாங்க. பெரியவங்க உட்காந்துட்டாங்கன்னா இந்த ஏசி வென்ஸ் எல்லாமே கால் இடிக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். அண்ட் சொன்ன மாதிரியே கேபின் லேம்ப் வந்துருது. ஹேண்டில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த டேஷ்போர்ட்ல வந்து இந்த ரெட் கிரேன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அதே ஒரு தீமை வந்து சீட்லயுமே அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அது வந்து லுக் வைஸ் இன்னுமே நல்லா இருக்கு நமக்கு பாக்குறதுக்கு. அண்ட் டோர் பேடிங்ஸ் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்துருது. இந்த சென்ட்ரல் கன்சோல்ல பாத்தீங்கன்னா ஏசி வென்ஸ் பிளஸ் 2 டைப் சி யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பசால்ட் எக்ஸ் மிட் மாடலான பிளஸ் வேரியன்ட்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்திருப்பீங்க. என்னோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கிறதுமே நான் சொல்லியிருந்தேன். இதோட மைலேஜ் பார்ட்டுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 18 km/லிட்டர் வரைக்கும் இந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் இன்ஜினுக்கு அவங்க கிளைம் பண்றாங்க. பட் இதோட யூசர்ஸ், அதாவது இதுக்கு முன்ன வெர்ஷன் வச்சிருக்கவங்க எல்லாம் சொல்றது பாத்தீங்கன்னா நமக்கு சிட்டிக்குள்ள ஒரு 14-15, ஹைவேஸ்ல போகும்போது உங்களுக்கு ஒரு 16 வரைக்கும் மைலேஜ்ங்கிறது கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பிரைசிங் அப்படின்னு வந்தோம்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பேஸ் மாடல் இருக்கு. யூ மாடல் பாத்தீங்கன்னா நமக்கு 7,95,000 ரூபாய்க்கு ஆரம்பமாகுதுங்க. இந்த பிளஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 9,42,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ரேட்டா வருது. ஸோ ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு 11 to 11.5 lakhs அந்த ரேஞ்ச் வரும். உங்களுக்கு ஆஃபர்லாம் போக ஒரு 11 lakhs அந்த பட்ஜெட்ல உங்களால இந்த வெஹிக்கிள் வந்து ஓன் பண்ண முடியுங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வெஹிக்கிள் ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா பசால்ட் இருக்கும் முடிவு பண்ணீங்கன்னா இது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கு. ஏன்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டர்போ மாடல்லாம் நீங்க போனீங்கன்னா இதுல இருந்து ஒரு 2 லட்ச ரூபா கூட வருது. ஏன்னா ஆன் ரோட் காஸ்ட் வைஸே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா கூட வரும். இது 942, அது 1082, கிட்டத்தட்ட ஒரு 140 வரைக்கும் ஆன் ரோட் காஸ்ட் வைஸ் கூட போகுது. அது 10 லட்ச ரூபாய்க்கு மேல போகும். நமக்கு டாக்ஸ்ல இருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபா, ஒரு 13 வரைக்கும் போகுது டர்போ மாடல் இதுலயே நம்ம போனோம்னா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜின் வரக்கூடிய இந்த மாடல் நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்ன மாடலான பேஸ் மாடலை கம்பேர் பண்ணும்போது ஒரு 1.5 லட்ச ரூபா பிரைஸ் ஹைக்ல இதுல கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்லாம் நல்ல ஒர்த்தபிளான ஒரு ஃபீச்சராகவே இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிட்ரானோட 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜின் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம C3யோட ரிவ்யூ எல்லாமே பார்த்துருக்கோம். பட் அதே இன்ஜின் தான் இந்த பசால்ட்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதோட டிரைவ் ரிவ்யூ நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் பசால்ட் எக்ஸ் வாங்கலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்க நம்பர்களுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.